हाई फ्रेंड्स वेलकम टू மை சேனல்। இன்னைக்கு சண்டே சமையல் எதுவுமே கிடையாது, ஏன்னா சண்டே ஃபுல்லாவுமே ஃபங்க்ஷன் வீட்டில் போயிடுச்சு, அவ்வளோ ஃபங்க்ஷன் இன்னைக்கு। ஆனால் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க பேச்சுலர் சமைக்கிற மாதிரி குக்கர்லேயே சிக்கன் பிரியாணி போடுங்கக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ। வாங்க எப்படி செய்யலாம்னு பார்த்தலாம்। அதுக்கு குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க। இதெல்லாம் சூடான பிறகு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலையும் சேர்த்துக்கோங்க। இது கூடவே 3 முந்திரியையும் போட்டுக்கோங்க। இதெல்லாம் வதங்கின பிறகு வெங்காயம் சேர்த்து நல்லா கண்ணாடி வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க। அதுக்கப்புறம் தக்காளியும் பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க। இதுவும் நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க। இது இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற அளவுக்கு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற கறியை சேர்த்துக்கோங்க। கறி கூடவே மசாலா சேர்த்துக்கோங்க, தனி மிளகாய் தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, கொஞ்சமா மஞ்சத்தூள், பிரியாணி மசாலா இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமா கொத்தமல்லி, புதினா, தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க। அதுக்கப்புறம் இது கூடவே அரிசி சேர்த்துக்கோங்க। இன்னைக்கு நான் பாஸ்மதி ரைஸ் 1/2 மணி நேரம் ஊற வச்சு அது கூட சேர்த்துக்கிறேன்। 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி அப்படிங்கிற விதத்தில் தண்ணி சேர்த்து உப்பு பார்த்துக்கோங்க। கொஞ்சமாக லெமனை புழிஞ்சு விட்டு தேவையான அளவுக்கு நல்லா தாராளமாகவே நெய்யை சேர்த்து விசில் போட்டுக்கோங்க। இதில் விசில் போட்டு 2 விசில் வச்சு எடுத்தோம்னா நமக்கு சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடும்। டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், சாதமும் உடையாமல் நல்லா உதிரியாக இருக்கும்। கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்। இப்போ நான் திறந்து பார்க்கலாம், பாருங்கள் சாதம் எவ்வளோ சூப்பராக குழையாமல் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள்। இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்। இப்போ நம்ம ரெடி பண்ண பிரியாணி கூட முட்டை, ரைத்தா, சிக்கன் 65, சிக்கன் கிரேவியோட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் சும்மா அட்டகாசமாக இருக்கும்। கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்। சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்। நாளைக்கு வேறு ரெசிபியில் பார்க்குறேன்டா।